ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஷாக்கிங். அதாவது ஜாக்லின் அந்த பணப்பெட்டியை எடுக்காமல் இருந்திருந்தா இது எல்லாத்தையுமே அப்படியே அந்த டைம் மிஷின் வச்சு அப்படியே மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதை வந்துட்டு மஞ்சரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை யோசித்து பார்க்கும்போது ஆமாம்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம பேசுகிற பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அது வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள இலகமும் செய்யும், கோவப்படுத்தவும் செய்யும், எல்லா விதத்தையும் செய்யும். அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து ஜாக்லின் போன சோகத்தில் மஞ்சரி, ரயான், சௌந்தர்யா, முத்து, வர்ஷினி, தர்ஷா குப்தா எல்லாருமே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது மஞ்சரி என்ன சொன்னேன்னா, வந்த உடனே சொன்னேன்டா நீ எடுக்க போக வேண்டாம் அப்படின்னு ரயானும் சொல்கிறேன், இது பாசிபிள் இல்லை ஜாக்லின், நீ போக வேண்டாம், வந்துரு பாதிலே அப்படின்னு நான் சொன்னேன், கேட்கல அப்படிங்கும்போது முத்து வந்துட்டு நான் ரயான்கிட்டையும் சொன்னேன், டேய் போய் சொல்கிறா அது கஷ்டம்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கோவத்தில் திட்டுறாரு, டே அந்த சனியை போனால் பாதியில் திரும்பி வராதுடா, அதுக்காக தானே நான் சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு. இப்போ மஞ்சரி அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, என்னென்னா பேசுகிறது ஒருத்தங்களை வந்து என்ன வேணாலும் செய்யும் தெரியல. நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, நீங்கள் 5 பேரும் பேசாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பணப்பெட்டி அந்த பொண்ணு எடுத்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 பேரும் பேசின விஷயங்கள் நம்மளுக்கு 1 எபிசோடில் காட்டவே இல்லை. அவங்களாம் வந்துட்டு அவங்க அந்த எடுத்த விஷயங்கள், இந்த பணப்பெட்டி இந்த வாரம் என்ன செஞ்சுது, அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு இவங்க வரும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னென்ன பண்ணாங்க, எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணாங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணாங்க. அது ஷேர் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு அது குற்ற உணர்ச்சி ஆகிடுச்சு. அதனால தான் அங்கே வந்து ஒரு ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, ஜாக்லின் என்னை மன்னிச்சிருங்க பிக் பாஸ், நான் வந்துட்டு உங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி, அதாவது உங்களுடைய அந்த இதை வந்து நம்பிக்கை கெடுத்த மாதிரி ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் சொன்னதை நான் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின் போது தான் கடைசி என்ன பண்ணுறாரு பிக் பாஸ், கடைசி பணப்பெட்டி அப்படின்றார். அப்போ ஜாக்லின் கூட வந்துட்டு ரயானும் முத்தும் வந்து நிற்கிறாங்க. அப்போ பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, நீங்கள் போய் உட்காந்துருங்கன்றார். ஸோ இதை வந்துட்டு மஞ்சரி எடுத்து சொல்கிறாங்க, சப்போஸ் நீங்கள் அந்த 5 பேரும் பேசாமல் இருந்திருந்தால் இந்த பணப்பெட்டி எடுக்கிற ஐடியாவே வந்துட்டு ஜாக்லினுக்கு தோணிருக்காது. இப்போ நீங்கள் 5 பேர் பேசினதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, ஐயோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு, நம்ம மட்டும் பண்ணலேன்னு குற்றம் வந்துச்சுன்னு. அப்போ முத்துக்குப்புறம் சூப்பராக சொல்கிறார், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்போஸ் இந்த பொண்ணு அந்த பணப்பெட்டி எடுக்காமல் இந்த பிக் பாஸ் கேம் ஷோவில் 4ஆவதோ 3ஆவதோ ஏதோ ஒரு பொசிஷனில் இருந்திருந்தால் கண்டிப்பாக குற்ற உணர்ச்சியில் அந்த பொண்ணு செத்து போயிருக்கும். கண்டிப்பாக இது அது 36 செகண்டில் அந்த பெட்டின்னு தூக்கிட்டு ஒன்றில் வந்தால, பெட்டி எடுக்காமல் ஒன்றும் வரல, அவள் ஜெயிச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அவர் நடித்து சொன்னாரோ கடித்து சொன்னாரோ எது வேணாலும் இதை வந்து ஒரு சில பேர் அதான் சொல்கிறாங்க. கமெண்ட்ஸில் நம்ம பார்க்குறோம், ஊருக்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ஒப்பாரி வைப்பாங்க. நம்ம இந்த சிட்டி சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டெத்தான விஷயத்தையும் எல்லோரும் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஊரில் போனீங்கன்னா அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் கொட்டுவாங்க, இப்படிலாமா இருக்கும், இப்படிலாம் ஆடுவாங்களான்னு. அந்த மாதிரி தான் அவர் பண்ணுறாரு. இதையும் ஒரு சில பேர் வந்து அவனுக்கு ஏமாத்துறான்றாங்க. என்னத்தை சொல்லுவீங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே மஞ்சரி சொன்ன அழகான விஷயம் அதான் உண்மை. ஏன்னா அங்கே பேச வச்சு அந்த பேசின வார்த்தைகளை அந்த பொண்ணை தச்சு கடைசியில் அந்த பெட்டியை எடுக்க வச்சு இப்போ வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு. ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.